என் பிரியமே, உன்னை வழிநடத்தி செல்பவன் நான் அல்லவா? உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். எனக்குள் என் சாயி இருக்கின்றார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே. ஏன் இந்த தாமதம்? என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை. உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் இது. அமைதியுடன் உன் கடமைகளை செய். உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது. கலங்காதே தங்கமே, நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன்னை தாங்க நான் இருக்கின்றேன். அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன். என் தங்கமே, நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்றாய். நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும். நீ என் பிள்ளை. உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன். காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாதே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன். நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே. உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே நீதான் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்றாய். இந்த காலகட்டத்தில் இது நடக்கப் போகின்றது. உற்சாகமாக இரு. உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும். நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவா. உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும். அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி. உன் வாழ்க்கை தரும் உயர என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக உண்டு தங்கமே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது. விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவரும் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன். மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றாய். வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது. என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. கலங்காதே. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னை திருப்திப்படுத்துவேன். எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான். உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன். எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன். உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே. நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது. மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது. இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே. நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு. நீ சரியான நேரத்தில் இருக்கின்றா. உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன். என் வைரமே, நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ. உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன். அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை தேடிக் கொண்டிருக்கின்றா. முதலில் என்மேல் முழுமையாக நம்பிக்கை கொள். உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். கூடிய விரைவில் உன்னிடம் ஒருவரை கொண்டு வந்து சேர்ப்பேன். அன்பான மனம் கொண்ட ஒருவரை நான் உன் வாழ்க்கை துணையாக முடிவு செய்து விட்டேன். நல்ல முறையில் நான் முன்னின்று உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன். மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றார். இது உன் சாகியின் சத்திய வாக்கு குழந்தையே. என் மீது நீ கொண்ட நம்பிக்கை நாள்தோறும் வளர்ந்து கொண்டே போகின்றது. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. வெளியே சொல்ல முடியாது. நீ மனதிற்குள் வைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் துன்பமானாலும் என் பாதத்தில் இறக்கி வைத்த பிறகு நீ மனதில் சுமக்க வேண்டாம். அதனை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் எதிர்காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன். கலங்காதே. என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கு. பொறுமையாக காத்திரு. உனக்கு புரிகின்ற பாணியில் சொல்ல வேண்டுமெனில், தலைவன் முதல் பந்தில் ஆட்டமிழந்தும் கடைசி 2 பந்துகளில் வெற்றி கோப்பையை பெற அணிக்கு தக்க சமயத்தில் உதவி செய்தார் ஒருவர்.
நீங்களே ஜெயிப்போம் என்கின்ற நம்பிக்கை இழந்த பின்பு நினைத்து பார்க்காத வெற்றி வந்து சேர்ந்தது. அப்படித்தான் வாழ்க்கையும். யார் என்னை தடுத்தாலும் உனக்கானவற்றை யார் மூலமாவது உன்னிடம் சேர்க்க செய்வேன். இது சத்தியம் குழந்தையே. நடக்குமா என்ற சொல்லை உன் மனதில் இருந்து அகற்று. நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன் நான். உன் மனதில் நடக்கும் என்ற சொல்லை பதியவை. என்றுமே நான் உன்னுடன் இருப்பேன். கலங்காதே. யாமிருக்க பயமேன் உனக்கு. என் தங்கமே, உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையாய் பொழியும். பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலே நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம். வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதே. விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. நீ உன்னையே எதற்கு நொந்து கொள்கின்றா? யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்கு உண்டென்று கர்வமாயிரு தங்கமே. உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே. வெற்றியை பற்றி கவலைப்படாதே. நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் குழந்தையே. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா. உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன். ஆபத்தில் உதவாத நண்பன், அவசரத்திற்கு உதவாத சொந்தம், பசிக்கு உதவாத உணவு, தேவைக்கு உதவாத பணம், இவை இருந்தும் பயனில்லை. வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம். சிலர் நம்மை சோதித்திருக்கலாம். சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம். சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம். சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம். சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம். சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்களே என்பதை. அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக கலந்து விடுகின்றேன். நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன். உன் பாரத்தை என்மேல் வை. மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடைக்காது குழந்தையே. உன் பாரத்தை என்மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன். ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம். இழந்ததை நினைத்து வருந்தாதே. என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை தங்கமே. நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது. உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன். உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகின்றது. உன்னை வழிநடத்த நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகின்றா? உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்திவிட நான் எப்படி அனுமதிப்பேன்? என் மீது நம்பிக்கை வை. முக்காலமும் அறிந்தவன் நான். உன் வாழ்க்கையை நான் அறிவேன். உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது. நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயம். குழந்தையே, உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன். நம்பிக்கை வை. கவலைப்படாதே. உன் மனவேதனையை நான் அறிவேன். உன்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு. தோல்வி என்றால் சோர்வடையாதே. ஏமாற்றங்களை ஏற்க பழகு. உன் தன்னம்பிக்கையையும் மனதைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம். இதை திடமாக நம்பு. அனைத்தும் மாறும். உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. மனம் தளராமல் இரு. உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் ஆளப்போகின்றீர்கள். தயாராக இரு. நான் அனைத்தையும் நடத்தி தருவேன். உன் கர்ம வினைகளின் பாவங்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியாய் இரு குழந்தையே. உடல், மனம், பேச்சு, செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்து விடு.
உனக்கு பட்டு ஜரிகையை போர்த்த இருக்கின்றேன். வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே. நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். உன்னிடம் யாசகமோ உதவியோ கேட்டு வந்தால் செய், அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள். ஆனால் காக்க வைக்காதே குழந்தாய். அது என்னை காக்க வைப்பது போலாகும். உன் இல்லம் தேடி நான் வந்து விட்டேன். உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது. நலமோடு வாழப் போகின்றார். உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகின்றேன். அதை படித்துவிட்டு ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்? உன் சாயப்பா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா? சொல் தங்கமே. கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது. இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து. உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நானாவேன். நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான். அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதே பலனாக கிடைக்கிறது. உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது. அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது. உன் அறிவால் உன்னை தேடும் போது அது ஆன்மீகமாகிறது. சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை தருகின்றன. துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே. உனக்கு யார் யார் எப்படி என காட்டவே இந்த துன்பங்களை தந்தேன். இதில் 3 பேரை நிச்சயம் மறக்காதே. உன் துன்பத்தில் உதவியவன், துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன், துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன். இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் விலகி நன்மைகள் நடக்கும். நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்வேன். நம்பிக்கையுடன் இரு. இன்று முடியவில்லை, சரி. அதற்காக என்றுமே முடியாது என்று அர்த்தமில்லை. என்றும் எதிலும் மனம் தளராதே. ஏன் ஓடுகின்றாய் என்பதை விட எதை நோக்கி ஓடுகின்றாய் என்பதே வாழ்வில் முக்கியம். உன் வெற்றியை நெருங்கி ஓடுகின்றாய் என்பதற்கு முதல் அடையாளமே நீ அடைந்த தோல்வித்தான். வழிகாட்ட நான் உண்டு. பிறகென்ன பயம்? முன்னேறி செல். நாளைய எதிர்காலம் உன் நம்பிக்கையிலேயே மலர்ந்துவிடும். பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு. பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. அங்கே கிடைக்காதென நன்கு தெரிந்தும் நிம்மதியை தேடுகின்றார். நிலைக்காதென நிச்சயம் தெரிந்தும் அந்த உறவுகளை தேடி சென்று ஏமாறுகின்றார். உன் மனதிற்கே தெரியும் அது உன் தவறென்று. ஆனால் உன் வார்த்தைகள் என்னைத்தான் பழிக்கின்றன. நீ என்னத்தான் என்னை திட்டினாலும் வேண்டியதை தேவையறிந்து தருவதைப் போல் வேண்டாததையும் விலக்கி விடத்தான் செய்வேன். என் பிள்ளைக்கு எது சரி என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே. உனக்கான நல்லதை நிச்சயம் நான் செய்வேன். எல்லோருக்கும் வாழ்வில் திருப்பு முனை என்பது நிச்சயம் வரும். அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள். என் தங்கமே, நீதான் இன்னும் அவர்கள் நினைப்பிலேயே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றான். பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்களை நினைவுபடுத்திப்பார். ஒருவேளை நேரில் பார்த்தாலும் கூட பேசாமல் போயிருப்பார்கள். உனக்கென உள்ளவர்களை ஆனந்தப்படுத்து. உனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியும். அதை நிச்சயம் நான் செய்வேன். எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன். நேற்று நடந்ததை வைத்து இன்று முடிவெடுக்க வேண்டாம். ஏனெனில் அது நாளையே மாறிவிடலாம். இன்றைய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். கலங்காதே. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திருடாதே. இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே. சூழ்ச்சி செய்து துரோகத்தால் ஒருவனை வீழ்த்தி அவன் இடத்தை ஒருவன் பிடிப்பானானால் ஒன்றை மட்டும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாளை இதே நிலைத்தான் அவர்களுக்கும் உண்டாகும் என்று. தர்மமே வெல்லும் குழந்தையே. ஒரு நொடியில் தப்பித்தேன் என்று நீங்கள் கூறும் அந்த நொடித்தான் குலதெய்வம். குலதெய்வத்தை ஒருபோதும் மறந்து போகாதே. அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்றால் நானும் அந்த நம்பிக்கையோடு முடிந்துவிட்டேன் அல்லவா? பிறகு ஏன் என்னை இன்னும் திட்டிக் கொண்டிருக்கின்றாய்? ஏனென்றால் உன் ஆழ் மனதிற்கு நன்றாக தெரியும் நான் உனக்கு கெடுதலை விளைவிப்பதில்லை என்று. எனவே புத்தி சொல்வதையே கேட்டாலும் மனம் சொல்வதையும் நம்பு.
நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை. கலங்காதிரு செல்வமே. எல்லாமும் நிலையாயிருப்பதில்லை. இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, நாம் மற்றவர்களுக்கு நம் மனதில் தரும் இடத்தை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு குழந்தையே. நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. இனிமேல் உன்னை கலங்க விட மாட்டேன். கலங்காதே. உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன். குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை குப்புற தள்ளி விடுவதும் காற்றின் ஜாலம். நீ கோபுர கலசம், பிறர் வணங்க வாழ்வா. இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே. பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தையே. நித்தமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். கலங்காதிரு. வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய். நீ என் செல்ல பிள்ளைத்தான். ஆனால் வாழ்வில் தோல்விகள், வலிகள், ஏமாற்றங்கள், இவைகள் எல்லாம் நீ நிச்சயம் உணர்ந்துதான் ஆக வேண்டும். காரணம், இவைகள் உன்னை மேம்படுத்த, உன் நிறை குறைகளை உனக்கு காண்பிக்கத்தான். அதை புரிந்து கொள். அதற்காக துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைக்காதே. உனக்கான இன்பமும் உன்னை தேடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நினைத்தபடியான வாழ்க்கை அமையும். என்னை நம்பி பொறுமையோடு இரு. துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள். நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம். இருளாக இருந்தாலும் அங்கே பிரகாசமாக நான் இருப்பேன். கலங்காதே. உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றால் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம். நன்கு அறிந்து கொள். ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும் போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும். அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை. எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல் வாழ்க்கை அமையும். நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு 7 கடல் தாண்டி நான் வருவேன். நீ தைரியமாக இரு. நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உனக்கு மனவலிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது. உனக்கு துணையாக உன் அருகில் உன் சாகியப்பா நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று. யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு? என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று உன் நினைவில் உன் சாயப்பா.